பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் இந்த காலவேளையில் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் நாம் இணைந்து ஆண்டவரை துதிக்க ஒரு பாக்கியத்தை கிருபையாய் தந்தாரே, ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும். இந்த நாளிலும் கூட நீதிமொழிகளின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 33வது வசனத்தின் 2வது பகுதியை வாசிக்கிறேன். நீதிமான்களுடைய வாசஸ்தலத்தையோ அவர் ஆசீர்வதிக்கிறார். நீதிமான்களுடைய வாசஸ்தலம், நீதிமான்கள் தங்குகிற வீடு ஆசீர்வதிக்கப்படும். சில குடும்பங்கள் தங்குகிற வீடு உயர்வு இல்லாமல் அது கீழே போகிறதை பலர் நாம் கண்டிருக்கலாம். அவர்களுடைய ஒரு குடும்பம் ஆசீர்வதிக்கப்படுவதும் ஒரு வீடு தேவனுடைய நன்மையினால் உயர்வதும் அது அந்தந்த தெய்வ பிள்ளைகளுடைய சுபாவங்கள் நடத்தைகளை குறித்தது. நீதியை செய்கிறவன் நிச்சயமாய் தங்குகிற அந்த இடமே ஆசீர்வதிக்கப்படும். நீதியை செய்கிற ஒரு தெய்வ பிள்ளை வேலை செய்கிற அந்த கம்பெனியும் ஆசீர்வதிக்கப்படும். நீதியாய் நடந்து கொள்கிற ஒரு தெய்வ பிள்ளை எடுக்கிற அந்த தொழில் கூட ஆசீர்வதிக்கப்படும். ஏனெனில் நீதிமானை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அவன் தங்குகிற வாசஸ்தலத்தையும் ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. அவன் செய்கிற வேலையையும் ஆசீர்வதிக்கிறார். அவன் எடுக்கிற முயற்சியையும் அவனுக்கு வாய்க்க பண்ணுகிற இந்த கால வேளையில நாம் இதுவரை எல்லா பிரயாசங்களையும் முயற்சிகளையும் செய்து சோர்ந்து போய் அல்லது நொறுங்கி போய் வளர்ச்சி இல்லாமல், ஒரு நன்மை இல்லாமல், ஒரு ஆசீர்வாதம் இல்லாமல் காணப்படுகிறோமோ, இந்த கால வேளையில ஒன்றை நம்மை நாம் நிதானித்து அறிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. நான் எப்படி நடந்து கொள்ளுகிறேன்? என்னுடைய பழக்க வழக்கங்கள், என்னுடைய நடைமுறைகள் என் தேவனுக்கு பிரியமானது தானா என்று நாம் சீர்தூக்கி பார்க்க வேண்டும். நம்முடைய சூழ்நிலைகளை, நம்முடைய நினைவுகள், வார்த்தைகள் மட்டுமல்ல, நம்முடைய நடத்தைகள் கூட ஹல்லேலூயா தேவனுக்கு பிரியமானதா இருந்தால் நாமே நிச்சயமாகவே நம்முடைய வாசஸ்தலம், நாம் செய்கிற வேலை, நாம் எடுக்கிற பிரயாசம் எல்லாவற்றிலும் தேவ ஆசீர்வாதம் வெளிப்படும். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிற கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஒருவனை ஐஸ்வர்யவனாக்கும். ஹல்லேலூயா. அதோடு கூட வேதனை வருவதில்லை. இந்த கால வேளையில நம் எல்லாரும் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு நீதிமான்களாய் காணப்படத்தக்கதாய், நம்மை நீதியுள்ளவர்களாய், நீதியை நடப்பிக்கிறவர்களாய், நீதியின்படி நடந்து கொள்ளுகிறவர்களாய் காணப்பட கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. தேவ வார்த்தையை கற்றுக்கொண்ட தேவ பிள்ளைகள் அந்த வார்த்தையின்படி நடந்து கொள்ளும் போது கர்த்தர் நம்மை நீதிமான்களாய் காண்கிறார். நாம் தங்கி இருக்கிற வீடு ஆசீர்வதிக்கப்படும் போது நம்முடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். நம்முடைய நன்மை வளரும். இந்த காலை வேளையிலும் அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுகிற ஒரு தெய்வ பிள்ளைகளாய் இந்த காலை வேளையில கர்த்தர் நம்மை மாற்றத்தக்கதாய் அநீதியான எந்த நினைவுகளும், சிந்தைகளும், செயல்களும் நம்முடைய வாழ்க்கையில் வராதபடி காத்துக்கொள்ள கர்த்தர் உதவி செய்வாராக. ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். ஒரு நிமிடம் ஆண்டவர் சமூகத்தில் செபிக்கலாம். அன்பு தகப்பனே, நீதிமான்களுடைய வாசஸ்தலத்தை நீர் ஆசீர்வதிக்கிறீர். இந்த காலவேளை என்னோடு இணைந்து ஜெபிக்கிற எல்லா தெய்வ பிள்ளையும் அநேகர் ஜெபிக்கலாம், அநேகர் பிரயாசப்படலாம், ஆனால் நன்மை வராதபடி, ஆசீர்வதிக்கப்பட்டதாய் காணப்பட இயலாதபடி இருக்கிற நிலைமைகளுக்கு ஆண்டவரே ஒரு வார்த்தையை இன்றைக்கு கொடுக்கிறேன். நாங்கள் நீதிமான்களாய், நீதியை நடப்பிக்கிற ஒரு தெய்வ பிள்ளைகளாய் காணப்படும் போது நிச்சயமாகவே தெய்வ பிள்ளைகள் அந்த நீதிமான்களை ஆசீர்வதிக்கிறேன். அவள் தங்கி இருக்கிற வாசஸ்தலத்தை ஆசீர்வதிக்கிறேன். அவருடைய தலைமுறைகள் மேலும் அந்த ஆசீர்வாதம் வெளிப்படுகிறது. இந்த கால வேளையில் அன்பு தகப்பனே, என்னோடு இணைந்து ஜெபிக்கிற எல்லா தெய்வ பிள்ளைகளும் எந்தெந்த அநீதியான செயல்கள் தங்களில் காணப்படுவது நிமித்தம் அந்த நன்மை, அந்த ஆசீர்வாதம், அந்த தெய்வ சமாதான கூடாரத்துக்குள், குடும்பத்துக்குள் காணப்பட குறைவு படுகிறதோ அந்த குறைவை நிறைவாக்க அந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரோடு இடைபடுவீராக. நீதியை நடப்பிக்கிறவர்களாய் காணப்பட, நீதியின்படி
நடந்து கொள்ளுகிறவர்களாய் காணப்பட நீதிமான்களாய் கர்த்தர் ஒவ்வொருவரையும் மாற்றுவீராக. ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தரே நீதிமான்களாக்குகிறவர் என்று வேதம் சொல்லுகிறபடி ஒவ்வொருவரையும் நீதிமான்களாய் மாற்றுவீராக. அவருடைய கூடாரத்தை ஆசீர்வதிப்பீராக. அது நிமித்தம் இவர்கள் சாட்சிகளாய் தலை நிமிர்ந்து நிற்க உதவி செய்வீராக. கர்த்தர் அப்படி செய்யப்படுறதுக்காக நன்றி. ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் நீதிமான்களின் கூடாரத்தை, வாசஸ்தலத்தை ஆசீர்வதிக்கிறார். God bless you. Praise the Lord.